குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். வெனஸ்டே மார்னிங் 4:30 ஆகுதுங்க. நம்ம 4:30க்கு ஆஸ் யூஷுவல் எழுந்திரிச்சாச்சு. இப்போ காலை வேலைகள் ஒவ்வொன்றா பார்த்துடலாம். முதல் வேலை வாசல் பெருக்கி கோலம் போடுறது தாங்க. நான் ஒரு கோலம் மைண்டில் செட் பண்ணி வச்சுருந்தேங்க. ஆனால் நான் போட்டது என்னமோ வேறு. நான் செட் பண்ணி வச்சதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருந்தது. எனக்கே போட்டதுக்கப்புறம் சிரிப்பாக வந்துச்சு. அதை பார்த்தா ஏதோ நாக்கு பூச்சிக்கு கை கால் நீட்டி முளைச்ச மாதிரி இருந்தது. லாஸ்ட்டாக அவங்களுக்கு தெரியும் பாருங்கள். சரி, ஓகே, நம்ம டெய்லி அழகாக கோலம் போடுறோம்ல, நம்ம கண்ணு போட்டு போயிடும். அதனால் டிஸ்டி கோலமாக இதை எடுத்துக்கலாம். இன்றைக்கி நாளைக்கு மறுபடியும் நல்ல கோலம் போட்டுக்கலாம். கோலம் போட்டு முடிச்சாச்சுங்க. இப்போ சாமி அறைக்கு போய் விளக்கேற்றியாச்சு, வத்தியும் காமிச்சாச்சுங்க. இப்போ வெளியில் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சுங்க. நான் சொல்லலை, இதாங்க அந்த கோலம். நீங்களே பாருங்கள், நாக்குப்பூச்சி கை கால் நிற்க மாதிரி இல்லை. எனக்கே சிரிப்பு தான் வருது. சரி, ஓகே, இது டிஸ்ட்ரிக் கோலம். ஓகேங்க, இந்த நாள் இனிய நாளாக நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்கள் எல்லாருக்கும் ஸ்டார்ட் ஆனால் நான் இறைவனை வேண்டிக்கிறேங்க. இப்போ கிச்சன் ஒர்க் போகலாமா? ஃபஸ்ட்டு வேலையை நம்ம நானாக்கு பாலாத்தி கொடுத்துடலாங்க. பாலாத்தி கொடுத்துட்டு வந்துடுறேன். ஓகேங்க, இப்போ ஒலை வச்சாச்சுங்க. இப்போ ஒலை காயட்டும். நம்ம அரிசி களைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். மத்தியானம் குழம்புக்கு தேவைப்படும், அதனால் தண்ணி எடுத்து வச்சாச்சு. ஒலை கொதிச்சிருச்சுங்க. இப்போ அரிசி போட்டுக்கலாங்க. சாதம் ஒரு பக்கம் வேகட்டுங்க. ஒரு வாரமாக காஃபி குடித்து எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால் இன்றைக்கி இஞ்சி டீ தான் நான் பிளான் பண்ணிட்டேன். இஞ்சி டீ தான் ஒரு பக்கம் கொதிச்சிக்கிட்டு இருக்குங்க. ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி சப்பாத்திங்க. ஏன்னா நானும் சரி வர சாப்பிட்றதே கிடையாது. ஸ்கூல்லேருந்து அடிக்கடி கம்ப்ளைண்ட் வருது. நேற்று கூட வந்துருச்சு. அதனால் இன்றைக்கி அவருக்கு பிடிச்சதே செஞ்சு கொடுக்கலாம். அட்லீஸ்ட் இன்றைக்காவது சாப்பிட்டு வராரான்னு பார்க்கலாம் தான் இன்றைக்கி அவருக்கு ரோல் சப்பாத்தி செஞ்சு கொடுக்குறேங்க. சாப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் நானும் என்னை ஸ்கூலுக்கு கூப்பிட போகிறேன்னு சொல்லியிருக்கேன். அதனாலே நான் சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்காருங்க. ஓகேங்க, இப்போ டைம் என்ன தெரியுமா? 5:50 தான் ஆகுது. நேற்று எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி பாருங்கள் 5:50க்கே சூரியன் தாத்தா வந்துட்டார். பயங்கரமான வெயில். சொல்லப்போனால் 6:15க்கெல்லாம் சரியான வெயில் அடிச்சிருச்சு எங்களுக்கு இங்கே. என்னென்ன நானே நினச்சேன், என்ன 6:15க்கே இவ்வளோ வெயில் அடிக்குது, என்னன்னு தெரியலையே அப்படின்னு. பரவாயில்ல, நல்லா தான் இருந்தது. அதுவும் ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப வெயிலாக இருக்கக்கூடாது, நார்மலாக இருந்தால் நல்லா தாங்க இருக்குது. ஓகேங்க, இப்போ நம்ம லஞ்ச் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நானாக குளிக்க வச்சு ரெடி பண்ணியாச்சு. லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். டவல் மறந்துட்டு அதை எடுத்து வச்சிடலாம். இப்போ கிளம்பியாச்சு. நான் போய் விட்டுட்டு வந்துடுறேன். ஓகேங்க, எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போயிட்டு வரேன். பை பாய்.